கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திறப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் இணைந்து வாசிப்போம். 5ஆம் வசனத்திலிருந்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடம் மனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதை விரும்புகிற ஒரு அருமையான ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். எக்கேடா இருந்துட்டு போ அப்படின்னு நினைக்கிற ஒரு கடவுள் அல்ல நம்முடைய ஆண்டவர். எக்கேடா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நல்ல வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்பதை விரும்புகிற ஒரு அருமையான ஆண்டவரை தான் நாம் சேவிக்கிறோம். இந்த ஆண்டவர் பாருங்க, யோசுவாவுக்கு ஒரு பொறுப்பை, ஒரு தலைவனாக இருக்கிற ஒரு பொறுப்பை கொடுத்து, அந்த தலைவனாக இருக்க வேண்டிய அந்த பொறுப்பில் அவனை அழகுபடுத்தி பார்க்கறதுக்கு, அவனுடைய வேலையை அழகுள்ளதாக்குவதுக்கு, அவனுடைய வேலையை நிறைவுள்ளதாக்குவதுக்கு, அந்த பொறுப்பில் அவன் தன்னுடைய காரியத்தை வெற்றிகரமாய் செய்வதுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதமான வழியை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்லா நீங்கள் கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ரொம்ப அற்புதமாக அவர் வழி நடத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற உங்களையும் என்னையும் நம்முடைய ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்துவார். யோசுவா அப்படி தான் நடத்தினார் பாருங்க. இந்த புஸ்தகத்தை அவனுக்கு கொடுத்துட்டு, இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாமல் இருக்கும்படி பார்த்துக்கப்பா, இதை இரவும் பகலும் தியானிக்கிறவனா நீ இருப்பா, இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருப்பனா. அங்கே சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக உன் வழியை வாய்க்க பண்ணுவ. அது நடக்குமா நடக்காதா இல்லை, கண்டிப்பாக நிச்சயமா கேரண்டியா சொல்றார் ஆண்டவர். இந்த வார்த்தையை நீ தியானித்து, என் வார்த்தையை நீ தியானித்து, என் வார்த்தை சொல்லியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருப்பனா, வெற்றி வருமோ வராதோ இல்லை, கண்டிப்பா வெற்றி வரும். எவ்வளவு தோல்விகரமான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் அந்த தோல்வியெல்லாம் உடைத்து கர்த்தர் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னு கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். அதுதான் இங்கே யோசுவாவுக்கு அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும். என்ன சொல்றாரு? இந்த வசனத்தை நீ இரவும் பகலும் தியானிச்சினா நீ கண்டிப்பா புத்திமான் ஆயிடுவ, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் உனக்குள்ள வேலை செய்யும் அப்படின்றாரு. அப்போ கவனிச்சு பாருங்க, குடும்பத்தில் வெற்றியாக இருக்க, வேலையில் வெற்றியாக இருக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியாக இருக்க, நம்முடைய வாழ்க்கையில் உபயோகமாகிற பொருளாதாரத்திலும் வெற்றிகரமாக இருக்க, இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன், இந்த ஜென்ம சரீரத்தில் வாழும்போது இந்த பொருளாதாரம் எனக்கு உபயோகமாகுது, இந்த பொருளாதாரத்தை எனக்கு உபயோகப்படுத்துகிறேன், எனக்கு உபயோகப்படுத்துறதோடு நான் நிறுத்தலை, அதை தேவனுடைய காரியத்துக்கு உபயோகப்படுத்த, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நான் உபயோகப்படுத்த, சமுதாயத்தில் அதை நான் உபயோகப்படுத்த, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதலை எனக்குள்ள அதை உண்டாக்க தேவன் விரும்புகிறார் பாருங்க. சில நேரம் அநேகர் என்கிட்ட தன்னுடைய காரியங்களை சொல்லி சில ஆலோசனைகளை கேட்க வரும்போது நான் கொஞ்சம் உட்காந்து இந்த வாரம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். பலரை நான் சந்திக்கிறேன், பலர் தங்களுடைய காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தின, நீ கவனிச்சு பார்த்தியா, ஏறக்குறைய இத்தனை மக்கள் உன்னிடத்தில் பேசும்போது அதில் மெஜாரிட்டியான பிரச்சனை எதுவாக இருக்குது கொஞ்சம் கவனிச்சு பாருன்னாரு. அதை அந்த கவனிக்கும் போது ஒன்று தெரிஞ்சிச்சு, பொருளாதாரம் குறைபாடு மிக ஒரு பெரிய பிரச்சனை அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கு. நல்லா கவனிங்கள். அப்போ ஆண்டவர் என்ன உணர்த்தினார், இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு பிசாசு என்ன பண்றானா, ஜனங்களுடைய மனதுக்குள்ள இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு உணர்வை கொடுக்காதபடிக்கு. பாருங்க, இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு பிரேக் த்ரூ வராமல் இருக்கிறதுக்கு காரணம், அவங்க இவங்க எனக்கு அவங்க கொடுக்கல, இது எனக்கு சரியா வேலை ஆகலை, அது நடக்கலை கிடையாதுங்க. பொருளாதாரம் பிரேக் த்ரூ வரையாமல், அந்த பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை, கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பொருளாதாரத்தில் வராமல் இருப்பதுக்கு காரணம், நம்முடைய மனதுக்குள் போகிற சிந்தனைகளே ஒரு பெரிய தடுக்கிற ஒரு பேரியராக இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய பேருடைய எண்ணங்கள் அது ஒரு பெரிய தடையா இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு ஒண்ணுமே இல்லையே, இன்னைக்கு நான் என் பொருளாதாரத்தை எப்படி கடவுளை ஆசீர்வதிக்க என்ன வழி இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு ஏக்கத்தோட வந்திருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த தேவன் உங்களுக்கு போதிக்கிற, உங்களை போதித்து நடத்துகிற இந்த ஆண்டவர் உங்களுடைய கையின் உழைப்பெல்லாம் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எப்படி இந்த பொருளாதாரத்தை உங்களுக்கு கொண்டு வராரு, எங்க இருந்து கொண்டு வராரு, ஏன் உங்ககிட்ட கொடுக்கணும்னு விரும்புறாரு, அதை வச்சு நீங்க என்ன செய்யணும், இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் விளங்கி கொள்ளாத போது இதெல்லாம் போதிக்கிறது இல்லை. பாருங்க, டீட்டெயிலாக எடுத்து பல இடத்துல போதிக்கிறது இல்லை. நான் ஒரு குடும்பத்தோடு அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்த போது நான் அவங்களோட பேசி கொண்டிருந்தேன். பாருங்கள், பல மணி நேரம் பேசி கொண்டிருந்தேன், அவர்களுக்கு பல காரியங்களை சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நான் இங்கே போதித்து கொண்டிருக்கிறத எடுத்து அவங்களுக்கு சொன்னபோது அவர்களுக்கு வினோதமாக இருந்துச்சு. அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், சர்ச்சில் இதெல்லாம் சொல்லி தரீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப ஆச்சரியம். இதை நீங்கள் சர்ச்சில் சொல்லி நாங்கள் இது இப்படிலாம் சொல்லி தருவாங்கன்னு நாங்கள் இது வரைக்கும் எங்கள் இதில் எங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணமே இருந்தது இல்லையே பாஸ்டர். ஆனால் இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு, இது அவசியம். இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரு. நிறைய நேரம் அந்த அந்த காரியத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்ற அந்த ஒரு என்லார்ஜ்மெண்ட்டே வரமாட்டுது. நம்ம அந்த பொருளாதாரம் வந்த உடனே நம்ம மைண்ட் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி சுருங்கிருது பாருங்க. ஏன்னா பிசாசு என்ன எண்ணம் போட்டுருவானா, பொருளாதாரத்தை பேசினா நம்மகிட்ட இருந்து அதை பிடிங்கிடுவாங்க, இப்படிதான் அப்படி எண்ணத்தை கொடுத்துருக்குறான். ஆனால் நம்மளை ஆசீர்வதிக்க ஒரு தேவன் வாஞ்சையா இருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கையை வச்சு சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிப்பது. அதான் போன வாரம் காட்டினேன். கர்த்தர் எப்படி தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்க மேல கட்டளை எடுக்கிறதுல எவ்வளவு கவனமா இருக்கிறாரு. நீ கையிடும் வேலைகளில் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு, கர்த்தர் உன்னை வைத்திருக்கும் தேசத்தில் நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா. கையை வச்சு சொல்ல, நான் எப்படி இருப்பேன் சொல்லணும் அடிக்கடி வாயை திறந்து. கர்த்தர் என்ன ஆசீர்வாதமாக வைப்பார், எனக்கு என்ன பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் சொல்றதே இல்லை பாருங்க. இதெல்லாம் சில கிறிஸ்தவங்களுக்கு அலர்ஜியான வார்த்தை. சொல்லிட்டா ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்படி நினைக்கிறவங்க தான் பாருங்க, நிறைய ஆசை, நிறைய பணம் வேணுமே, அதுக்கு பணம் இல்லை, இதுக்கு பணம் இல்லை, அதுக்கு என்ன செய்ய போறேன், எல்லா முறுமுறுப்பும் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்ல மாட்டாங்க, கடவுள் கொடுக்க விரும்புகிற, தேவன் கொடுக்க விரும்புகிற பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த தெளிவில்லை. இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, பிசாசு இந்த விஷயத்தில், இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி சிறுகி போன நிலையிலேயே, அப்படியே ஒரு மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சு, ஒரு பாக்ஸ்குள்ளேயே போட்டு நம்ம திங்கிங் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போன ஒரு திங்கிங் மாதிரி. சில நேரம் மூஞ்சி சுருங்கி போயிடுது பாருங்க, ஒரு மாதிரி சொங்கி போன மாதிரி. அது மாதிரி நம்முடைய எண்ணத்தையும் பிசாசு என்ன பண்ணிடுறான், இந்த பொருளாதார காரியங்களை குறித்து பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிடுறான். கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குற நன்மைகள், பொருளாதார ஆசீர்வாதத்தை எங்கேருந்து கொண்டு வராரு, இதெல்லாம் உங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறேன். துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை எடுத்து யார் கையில் கொடுக்குறாரா? நீதிமானா இருக்கிற என் கையில் கொடுக்குற. சொல்லுங்க வாயத்திலிருந்து, துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் எடுத்து நீதிமானா இருக்கிற என் கையில். என்னைக்கு அந்த நம்பிக்கை வரல உங்களுக்கு வரவே வராது. நீதிமானு கொடுக்குற யார் அந்த நீதிமான்? நான் தான். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நான் தான் அந்த நீதிமான். கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நான் தான். நிறைய பேருக்கு அதை சொல்றதே பெரிய ஒரு தாயகம் கிறிஸ்தவத்தில். ஐயோ நான் நீதிமான் சொன்னா ஐயோ ஆண்டவர் என்ன நினைப்பாரு? இயேசுனா தான் சொல்றாரு, நான் உன்னை நீதி ஆக்கி இருக்கிறேன், என்ன நான் என்னுடைய ஞானத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன், மீட்பை கொடுத்துருக்கிறேன், நீதியை கொடுத்துருக்கிறேன், என் மகிமையை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இழந்து போன மகிமையை மறுபடியும் கொடுத்தாரா மனுஷனுக்கு? யோசித்து பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பேரியரா இருக்கு. இந்த எண்ணங்கள்லாம் உடைய மாட்டுது. உடையாம இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில்
ஒரு மாற்றங்கள் வராமல் போகிறதுக்கு உண்டான காரணமாக மாறியது. இந்த காரியத்தை குறித்த புரிந்து கொள்வது இல்லாததுனால தான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தின் மூலமாக நான் எப்படி கர்த்தர் சொல்கிற காரியங்களுக்கு கொடுக்கவும், சுவிசேஷத்தை நான் எப்படி மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும், தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் தேவனுடைய ப்ரோக்ராமுக்காக கடவுளை என்கிட்ட கொடுக்க விரும்புகிற, துன்மார்க்கம் கையில் இருக்க ஆஸ்தி எடுத்து நீதிமானா இருக்கிற என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை வச்சு நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ இந்த திட்டத்துக்குள்ள நான் இணையல. ஐ எம் நாட் பார்ட்னரிங் வித் காட். நல்லா கவனிங்க, இயேசுவோட நான் ஒரு பங்காளியா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவோட நீங்க பங்காளியா இருக்கணும். அண்ணா பார்ட்னர்னா பங்காளி தானே, பங்காளி வேற மாதிரியோ அண்ணா, பார்ட்னர்னே சொல்லிடுறோம், விடுங்க, எதுக்கு கன்ஃபியூஷன். இயேசுவோட ஒரு நல்ல பார்ட்னராக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவோட. நிறைய பேர் இயேசுவோட பார்ட்னராக இருக்கிறது இல்லை, எல்லாரோடையும் பார்ட்னராக இருப்பாங்க. எல்லாத்தையும் கொடுக்கிறவர் இயேசு. கையை சொல்லுங்க, எனக்கு எல்லா நன்மையும் கொடுக்கிறவர். இந்த நன்மையை கொடுக்குற இயேசுவோட பார்ட்னராக இல்லைன்னா அவருடைய பிளானில் நீங்கள் இல்லை, அவருடைய ப்ரோக்ராமில் இல்லை, அவருடைய பர்பஸில் இல்லை. அவர் விரும்புகிற சுவிசேஷத்தை உங்களால் பகிர்ந்து கொடுக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உங்கள் கையில் கொண்டு வந்து செல்வத்தை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறாரு பாருங்க. அது வரும்போது கொடுக்குற உள்ளம் இல்லாமல் போயிடும். கொடுக்குற உள்ள இல்லாமல் போகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு நாளும் கொடுக்கவே மாட்டார். நல்லா கவனிக்கணும். அதை இதெல்லாம் நம்முடைய மனதுக்குள்ள நல்ல ஆழமா இருக்க வேண்டிய ஒரு சத்தியம் பாருங்க. எனக்கு தெரியும் கர்த்தர் என்ன ஊழியக்காரனை அழைச்சி என்ன ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால கழுவி நீதிமானாக்கி இந்த சென்னை பட்டணத்தில் இந்த வில்லிவாக்கத்தில் இந்த பிளஸிங்ஸ் என்ற சபைக்குள்ள என்ன அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க, அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக என் வாழ்க்கையே அவருக்காக கொடுக்கும்படி என்னை மாற்றி எனக்குள்ள அவருடைய தரிசனத்தையும் சொப்பனத்தையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் போட்டுக்கொண்டே இருக்கிறாரு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன சொப்பனம் வருது, என்ன தரிசனம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த, தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்த, தேவனுடைய திட்டத்தை குறித்த, தேவனுடைய நோக்கத்தை குறித்த பிளான், அந்த தரிசனம், அந்த ட்ரீம், அந்த விஷன் வருதா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணுமே. 6 லட்சம் கிராமங்கள் இருக்கு. இந்த 6 லட்சம் கிராமத்துக்குள்ள இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு போகணும்ன்ற அந்த ட்ரீம், அந்த விஷன் இருக்கிற ஒரு மனுஷன் கையில துன்மார்க்கம் கையில் இருக்க ஆஸ்தி எடுத்து நீதிமான் கையில கொடுப்பாரு. எனக்கு தெரியும் கர்த்தர் என் கையில கோடி கோடியா கொடுப்பாரு. ஏன் கொடுப்பாருன்னா ஆண்டவருடைய வேலையை செய்ய அது உபயோகமாக அது தேவைப்படுது. அவ்வளோ கோடி தேவைப்படுது. இன்னைக்கு எல்லாமே என்ன பல விலைகள் உயர்ந்து போன காலமாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு நாட்டில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் சரிவா இருக்கு. ஆனால் இந்த சரிவிலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து மேலோங்கி வர வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் நமக்கு போதிக்கும் போது நம்ம மனதை அப்படியே சுருங்கின ஒரு மனமாக வச்சுக்கூடாது. நல்லா கவனிங்க, உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும். என்ன கர்த்தர் பல கோடிகளை தேவ சுவிசேஷத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக என்ன கொடுக்கிறவனா கர்த்தர் மாற்றுவார், என் கையில் நன்மையை கொடுப்பார். இந்த எண்ணம் வந்துச்சுன்னா நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வீங்க. இன்னைக்கு என்ன காட்ட விரும்புறேன்னா, for every riches that God brings into your life, it has a reason. ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வருகிற எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போகிற எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை எந்த கிறிஸ்தவன் விளங்கி கொள்கிறானோ அந்த கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறையில்லாம கொடுப்பார். இன்னைக்கு பாருங்க, பிசாசு கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்ணிட்டானா, போதும் என்கிற மனநிலையோட இரு, பி கண்டென்ட். உடனே எடுத்துப்பான். பவுல் சொன்னதை எடுத்து வச்சுக்கிறது. பவுல் சொல்லியிருக்கிறார், எவ்வளோ பெரிய ஆள் அவர் என்ன கான்டெக்ட்ல சொல்லியிருக்கிறார் இது எதுவுமே தெரியாது விசுவாசிங்களுக்கு. அதுக்கு தான் போதகரை வச்சு ஆண்டவர் இதை சத்தியங்கள்லாம் எடுத்து போதிக்கிற ஒரு ஊழியக்காரனை எதுக்கு வச்சிருக்கிறாரு? நீங்கள் ஒரு சத்தியத்தை ஒரு வசனத்தை கான்டெக்டே தெரியாமல் ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணக்கூடாது. பிசாசு இன்னைக்கு நிறைய பேரை கிறிஸ்தவங்க என்ன ஆகிட்டான், அதிகமான்ற அந்த எண்ணமே உனக்கு வரக்கூடாது.
உனக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு போதுமா, அதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போ. அது உண்மைதான். கர்த்தர் இன்னைக்கு தேவையை சந்திச்சார். அன்றன்றைக்கு உண்டான ஆகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? அன்றன்றைக்கு உண்டான ஆகாரத்தை கர்த்தர் அது மாத்திரம் செய்தவர் இல்லை, அதுக்கு மேலேயாகவும் கர்த்தர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய திட்டம் பெருசு. சொல்லுங்க, கர்த்தருடைய திட்டம் பெரிய திட்டமாக இருக்கனால என்கிட்ட அதிகமாக கொடுக்குறாரு, கொடுக்க விரும்புகிறாரு. ஆனால் இந்த எண்ணங்கள் பாருங்க, இதே கண்டென்ட்டோட இப்படியே இருந்துடணும். ஒரு நல்ல காரியத்தை அறியும் போது, ஒரு நல்ல விஷயத்தை புரிந்து கொள்ளும் போது, அதுக்கு நிறைய தடைய பிசாசு நம்முடைய மனதுக்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ளேயும் கொண்டு வருவான். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவர் உங்களை உணர்த்தி, ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு கர்த்தர் உணர்த்தி உங்களை ஜெபிக்கும்படி கர்த்தர் தூண்டுறாருன்னு வைங்களேன். ஜெபிக்கும்படி கர்த்தர் தூண்டுறாரு. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஜெபம் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு சோதனையே வரும். கரெக்டாக இல்லையா? நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நான் இன்னைக்கு காலையில் ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்கு ஜெபம் பண்ண போகிறேன், இல்லை ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன், இல்லை ஒரு இரவு 7 மணிலேருந்து 8 மணிக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஒரு தீர்மானித்து அந்த ஜெப நேரம் வரும்போது இருக்கும் பாருங்க உங்களுக்கு ஒரு சோதனை. அன்னைக்கு தான், அந்த ஜெப நேரத்தில் தான் உங்களுக்கு ஃபோனே பண்ணாதவங்க கூட அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணுவான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ண முடியாதபடிக்கு இதுவரைக்கும் காலில் இருந்து 5 மணி நேரம் ஒரு ஃபோனை வந்திருக்காது. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ண நேரத்தில் தான் 100கணக்கான ஃபோன் வரும். அப்போ தான் உங்களுக்கு வீட்டில் அந்த வேலையை செய், இந்த வேலையை செய், எந்த விதத்திலாவது ஒரு நல்ல காரியத்தை, நல்ல விதத்தை நம்ம வாழ்க்கையை ஆக்கணும்னு நினைக்கும் போது பிசாசு அதுக்கு எதிராக போராடுகிறவனாக இருக்கிறான். உபவாசம் இருக்கணும்னு நினச்சிங்களேன், ஆண்டவர் உணர்த்தி. சும்மா இருக்கக்கூடாது உபவாசம். அது தெரியுமா யாருக்காது? நான் நினச்சா உபவாசம் இருப்பேன், இயேசுநாதரே பீட் பண்ணி காட்டுறேன். அவர் 40 நாள் தான் இருந்தார், நான் 41 நாள் இருக்கிறேன்னா அவர் இருந்தார், நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியும். நான் சொல்கிறது புரியுதா? அவர் சொன்னால் இருக்கணும். பார்த்து சொல்லுங்க, அவர் உபவாசம் இருக்க சொன்னால் உபவாசம் இருங்க சொல்லுவார். சில நேரம் அப்படி சொல்லி இருக்க சொல்கிறான்னு வைங்க, அப்போ வரும் பாருங்க சோதனை உங்களுக்கு. இப்போ தான் பொங்கி வரும் பாசம். யாருக்கு? யாருக்கோ வரும் பாசம். என்ன பொங்கி வரும்? அப்போ தான் நமக்கு பிடிச்ச ஐட்டமாக செஞ்சு சுட கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க பாருங்க. நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நேற்று வரைக்கும் வயிறை காலியாக வச்சுருந்தேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம் உபவாசம் சொன்ன உடனே கொண்டு வந்து நிரப்பிட்டீரே. உடனே சிலர் எப்படி யோசிப்பாங்க, சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே உபவாசம், அந்த சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வை, நாளைக்கு சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அந்த உபவாசம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்கு சொல்கிறேன்? ஒரு பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுக்கும்போது உங்கள் சிந்தனைகளை முதல்ல சிறைப்பிடிக்கணும். ஏன்னா உங்களை அசுத்தமாக்குறது எதுனா உங்களுடைய சிந்தனை தான் உங்களை அசுத்தமாக்குது. வாட் மேக்ஸ் யூ ஹோலி? யுவர் திங்கிங் மேக்ஸ் யூ ஹோலி. இந்த சிந்தனை மறுரூபம் ஆகணும், இந்த சிந்தனை பரிசுத்தமாக ஆகணும்னு நினைச்சு நீங்க சுத்திகரிக்க கூடிய ஒரு நிலையில் உங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்க சிந்தனையை கரைப்படுத்த பிசாசு மோதிக்கிட்டே இருப்பான். உங்க சிந்தனையில் மோதுவான். உபவாசம் இருக்கும்னு நினைச்சா சோதனைகளை கொண்டு வருவான், ஜெபம் பண்ண நினைச்சா சோதனை கொண்டு வரான். இதே பிசாசு தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த புரிந்து கொள்ளுதலை உங்களுக்கு கொண்டு வரும்போது அதை குறித்த ராங் திங்கிங்கை உங்களுக்குள்ள கொடுப்பான். அதனால தான் மறுபடியும் கர்த்தர் போதிக்கிறார். ஏன் இந்த சபையில் உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் மறுபடியும் போதிக்கிறாரு? ஏன்னா நம்முடைய எண்ணங்களை பிசாசு தேவ சத்தியத்துக்கு நேராக அதை புரிந்து கொள்ளாமல் விடுறதில்லை. அதுக்கு மாற்றான எண்ணங்களை உள்ள கொண்டு வந்து விட்டு தேவ ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகும்படி அவன் செய்வதில் ரொம்ப கவனமாக இருக்கிறான். பாருங்கள் என்ன செய்வானா, நீங்கள் கவனித்து பாருங்கள். பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த அந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, எவ்வளோ அதிகமாக கொடுக்க விரும்புகிறார், எப்படிலாம் கர்த்தர் என் கையின் உழைப்பெல்லாம் ஆசீர்வதித்து ஆண்டவர் எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தையும் எப்படிலாம் கட்டளையிட விரும்புகிறாருன்னு கிறிஸ்தவ மக்களுக்கு பாருங்கள் அந்த குறித்த யோசனை இருப்பதில்லை. தடையை எங்கே கொண்டு வரானா? கிறிஸ்தவ மத்தியில் தான் பிசாசு கொண்டு வரான். நான் கேட்குறேன், உலகத்தில் இருக்கிறான எத்தனை பாப் சிங்கர்ஸ் இருக்கிறான்,
எத்தனை என்ன உலக மியூசிக் போடுற எத்தனை பேர் இருக்கிறாங்க, உலகத்தில் எத்தனை காரியங்களை செய்யக்கூடிய எத்தனை செல்வந்தர் இருக்கிறான். நான் கேட்குறேன், அவங்கள போய் பிசாசு தடுக்கிறானா? எண்ணத்தை தடுக்கிறது இல்லையே, அவனுக்கு கோடி கோடியாக போய் கொட்டுதே. ஆனால் கிறிஸ்தவங்களா இருக்கிற நாம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறேன், 12 மணி நேரம் வேலை செய்கிறேன், கடினமாக வேலை செய்கிறேன், எனக்கு மாத்திரம் அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த எண்ணம் வராதபடிக்கு பிசாசு என் எண்ணத்தை அப்படியே தடுக்கிறானே. ஆனால் அவங்கள தடுக்கிறது இல்லையே. ஏன் என்ன தடுக்கிறான்? ஏன்னா இந்த சத்தியத்தை நான் அறிய அறிய என்ன இந்த சத்தியம் ஆசீர்வதிக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தை வச்சு நான் மாத்திரம் சாப்பிட்றது இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை தேவ நோக்கத்துக்காக, தேவ திட்டத்துக்காக, தேவனுடைய ப்ரோக்ராமுக்காக, தேவனுடைய சுவிசேஷத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்கான வேலைக்காக நான் கை திறந்து கொடுக்கும்போது அவனுக்கு ஒன்று தெரியும், அவனுடைய இருளின் ராஜ்யம் இடிக்கப்படும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் என்பது அவனுக்கு தெரிந்ததுனால கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறிச்ச எண்ணத்தை மாத்திரம் தப்பாக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு நல்ல கவனிங்க. அதுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒன்றை காட்ட விரும்புகிறாரு. பொருளாதாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற என்ன ஐஸ்வர்யத்தையும் ஒரு காரணத்தோட கர்த்தர் கொடுக்குறாரு. பக்கத்தில் பார்த்து மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்குற பொருளாதார ஆசீர்வாதம், ஐஸ்வர்யங்கள், செழிப்பு, இது எல்லாவற்றுக்கும் நம்முடைய ஆண்டவர் காரணத்தை வைத்திருக்கிறார். காரணம் இல்லாமல் கர்த்தர் எதையுமே செய்ய மாட்டார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறாரு. ஏன் உங்களை ஆசீர்வதிக்கணும், எங்கிருந்து கொண்டு வர்றாரு, ஏன் என்கிட்ட கொடுக்குறாரு, ஏன் துன்மார்க்ககிட்டேருந்து எடுக்கிறாருன்ற காரணங்கள்லாம் உங்களுக்கு காண்பித்தேன். இன்னைக்கு என்ன காரணம் காட்ட விரும்புகிறேன்னா, ஏன் என்கிட்ட இந்த செல்வத்தை கொடுக்கறதுக்கு என்ன காரணம், இந்த காரணத்தை நான் அறிந்து கொண்டா நான் சொல்கிறேன், என் மூலமாக, என் வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், என் வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பரவும். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இது என் மூலமாக தேவ ராஜ்யம் கட்டப்படவும், தேவனுடைய சுவிசேஷமும் என் மூலமாக பரவக்கூடாது என்பதுக்காக பிசாசு என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கே நம்ம தேவையே சந்திக்க மாட்டேது, இந்த தேவைக்கே என்ன செய்ய போகிறோன்றதை முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையிலேயே வச்சு நம்முடைய வாழ்க்கையில் அந்த அதிகமாக கர்த்தர் கொண்டு வர விரும்புகிற ஆசீர்வாதத்தை அடைய முடியாதபடிக்கு தேவனுடைய காரியங்களை குறித்த, தேவனுடைய திட்டங்களை குறித்த, தேவனுடைய என்ன சுவிசேஷத்தை குறித்த, தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டியதை குறித்த சிந்தனைகள் நமக்கு இராதபடி ஆக்கி விடுறான் பாருங்க பிசாசு. நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற எல்லா பொருளாதாரத்துக்கும் கர்த்தர் ஒரு காரணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பொருளாதாரம் என்ன, செல்வங்கள் என்ன, ஐஸ்வர்யங்கள், இதெல்லாம் இந்த உலகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற நன்மைகள்ங்க. கிறிஸ்தவ மக்கள் அதை எடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டவருக்கு உபயோகமாகக்கூடிய விதத்தில் தான் சொன்ன பாருங்க, we have to be partner with God. இயேசுவோட நான் ஒரு பார்ட்னராக இருக்கணும். கை வச்சு சொல்லுங்க, நான் யாரோட பார்ட்னராக இருக்கணும்? ஐஸ்வர்யமோ என்ன, வெள்ளியும் பொண்ணும் யாருடையதுன்னு சொல்கிறாரு? அவருடையது. அவருடையதை எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிற, நீ என்னோட என்னவாகு, பார்ட்னராகு. ஏன் பார்ட்னர் ஆகணும்னா, அவருடைய பிளானையும், அவருடைய ப்ரோக்ராமையும், அவருடைய சுவிசேஷத்தையும், அவருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய சிந்தனை உள்ளவர்களாக நம்ம மாறும்போது கர்த்தர் சொல்கிறார், இப்போ உனக்கு நான் கொடுக்கும் ஐஸ்வர்யம், நான் கொடுக்கும் செழிப்பு, நான் கொடுக்கும் பொருளாதாரத்துக்கான காரணத்தை நீ விளங்கி கொள்கிறவனாய் மாறுகிறாய். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சம்பவத்தை வச்சு இன்றைக்கு அந்த காரியத்தை கொஞ்சம் நேரத்தில் நான் விளக்கி காட்ட விரும்புகிறேன். யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் வாங்க. யாத்திராகம் 3ஆம் இஸ்ரவேல் மக்களை இந்த காரியத்துக்கு உதாரணமாய் வைத்து சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேவிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு முன்பாகவே அவர் என்ன சொல்றாருன்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் யார்? நமக்கு எதிராக இந்த சிந்தனை குறித்து தப்பா கொடுக்குறான் பாருங்க பிசாசு யாரு? இதை விளங்கி கொண்டாலே நான் எங்க இருக்கிறேன்றத, யாரோட பார்ட்னரா இருக்கிறேன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவர் என்ன செய்ய விரும்பினார் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சொல்லியிருக்கிற 21ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் அதிகாரம், யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போமா?
அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது நல்ல ஆண்டவர் என்ன சொல்ற, நீங்க போகும்போது, இது எப்போ சொல்றாரு? இன்னும் உள்ள இருக்கிறான், அடிமையா தான் இருக்கிறான், இன்னும் பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஆண்டவர் செய்ய போகிறத சொல்றாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என்கிட்ட ஒன்றும் பொருளாதார ஆசீர்வாதம் இல்லையே, நான் அடிமையா இருக்கிறேன், அதுல நான் ரொம்ப பின்தங்கின நிலையில இருக்கிறேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. கை வச்சு சொல்லுங்க, நான் போகும்போது. அதை நான் போகும்போது நான் பொருந்தாத. நம்ம எப்படி சொல்லலாம், நான் எந்த வேலையை செய்யும் போதும் வெறுமையாய் இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். கை வச்சு சொல்லுங்க, எந்த வேலையை கர்த்தருக்காக செய்யணுமோ அந்த வேலையை செய்யும் போது நான் என்னவா இருக்க மாட்டேன். நல்லா சொல்லுங்க, வாய்த்த என்னவா இருக்க மாட்டேன். இன்னைக்கு வெறுமையா இருக்கலாம், ஆனா செய்யும் போது நான் வெறுமையா இருக்க மாட்டேன். அதான் இங்க சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, வெறுமையாய் இருப்பதில்லை அப்படின்னா உங்களை காலியாய் இருக்க நான் விட மாட்டேன். ஆங்கிலத்தில் அப்படிதான் வந்திருக்கு, you will not go empty handed. கை என்னவா இருக்காது. ஹலோ, நல்லா இப்படி கை எப்படி பண்ணி சொல்லுங்க, கை என்னவா இருக்காது. காலி பண்ண மாட்டேங்க. நிறைய பேர் பண்ணுங்க எல்லாரும், எல்லாம் இப்படி தானே நம்ம காலி. எதா இருக்கா காலி. நிறைய பேர் பஸ் எடுத்து காலின்னு காட்ட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏங்கண்ணா காலிங்க அப்படின்வா. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, கர்த்தர் நம்ம கையை காலியாக விட மாட்டார். கையை நல்லா இப்படி பண்ணி சொல்லுங்க, கையை. அடுத்த முறை காலின்னு இப்படி வந்தால் நான் பண்ணது தான் நாம வரணும். பாஸ்டர் சொன்னார் ஏதோ ஒன்று. எவ்வளோ அருமையான ஆண்டவர். யார் உங்களோட பார்ட்னர் பண்ணணும்னு விரும்புகிறாருன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை காலியாக்குற ஒரு பார்ட்னர் பண்ணணும்னு விரும்புகிறாரா? உன்னை காலியாக்கி உன்னை வெறுமையாக்கி, பிசாசுடைய வேலையை, அவன் வேலையை கொல்றதும் அழிக்கிறதும் நம்மகிட்ட இருந்து திருடுறது தான் வேலை. அவன் நம்ம கையை காலியாக்கணும்னு பார்க்குறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையா வைத்து அவங்கள காலியாக்கி, எல்லாமே இவங்களோட தான், கர்த்தர் கொடுத்த இவங்களத பார்வோன் அவங்க கையில இருந்து பிடுங்கி நைஸா பிடுங்கிட்டான் எல்லாத்தையும். இப்ப அடிமையா இருக்கிறான். அரை வயிறு சாப்பாடு, ஒரு நிறைவு இல்லை, ஒரு வாழ்க்கையில திருப்தி இல்லை. என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு சலித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனுக்கு வருது ஒரு வாக்கு தத்துவம். மோசேயின் மூலம் கர்த்தர் சொல்றாரு, இங்க இருந்து உன்னை நான் கண்டிப்பா கொண்டு போவேன், உன்னை விடுதலை பண்ணுவேன். போகும்போது காலி கையா போக மாட்டேன். கையை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கை காலி கையா. கர்த்தர் இதை செய்ய சொல்றாரு, ஆனா கையில காசு இல்லை, காலி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஆசை நிறைய இருக்கும், ஆனால் செய்கிறதுக்கு காசு இல்லை. ஆண்டவர் ஆசையும் கொடுக்குறவர், அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான பொருளாதாரத்தை நம்ம கைக்கு வர பண்ணுறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் ஆசையும் உண்டாக்கி அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான பொருளாதார ஆசீர்வாதத்தையும் என் கைக்கு கர்த்தர் கொண்டு வராரு. சில சாட்சிகள்லாம் நான் கேட்குறேன், மிக ஆச்சரியமாக இருக்குது. நம்ம சபையில் நடக்கிற சில சாட்சிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாம் கேட்கும்போது பிரமிப்பாக இருக்குது சில விஷயங்கள். எல்லாம் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச. நான் இந்த வார்த்தையை வாஸ்து ரசித்தேன். ஆண்டவர் எப்படி இருக்கிறார், என்னை காலியாக விடுவதில் ஒரு நாள் கூட அவர் கருசன் அதை அந்த நிலையில் நான் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறாரு. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் காலியாக இருக்கிறதே பெரிய பரிசுத்தமாக பேசுகிறாங்க. கர்த்தர் என்னை வெறுமையாக வைத்திருக்கிறார், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் என்ன பெருமை இருக்குது? இதில் என்ன ஆண்டவருக்கு மகிமை வரப்போ? ஆண்டவங்களை கொண்டு ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்யணும், ஒரு சபையை கட்டணும், தேவ ராஜ்யத்தை கட்டணும், தேவனுடைய சுவிசேஷத்தை பரவத்துக்கு சில காரியங்களை செய்யணும் போது ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு ஆசை நிறையா இருக்கு, ஆனால் கையில் காசு, அது ஆண்டவருக்கு தெரியும். இந்த மாதிரி காலியாக இருக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன மகிமை? அதுதான் ஆண்டவர் போதிக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். கையை வச்சு சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். 22ஆம் வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. சொல்றாரு, ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலாளிடத்தில் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்தில் வெள்ளி உடைமையையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவார்கள். அவைகளை உங்கள்
குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவார்கள் என்றனால அவன் என்ன சொல்றாரு, அவங்ககிட்ட இருந்து வெள்ளியும் பொண்ணையும் உடமையும் வாங்கி நீ போட்டு, ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, அவங்ககிட்ட இருக்கிற வெள்ளியும் பொண்ணையெல்லாம் வாங்கி வஸ்திரத்தெல்லாம் வாங்கி உன் குமாரன் உன் குமாரத்திகளை நான் என்ன பண்றேன் உடுத்தி. எப்படி ஆண்டவர், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவன் கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்ன அலங்கரிக்கிறதுல என் ஆண்டவர் மிக அக்கறை உள்ளவராக, கையை வச்சு சொல்லுங்க, என்ன அலங்கரிக்கிறதுல கர்த்தர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நீங்க நல்லா கொஞ்சம் நகை எல்லாம் போட்டு போனா ஒன்றும் ஆண்டவர் கோச்சிக்க மாட்டாரு. வேணா பக்கத்தில் இருக்கலாம் ஒருமா பார்ப்பேன்னா என்ன ரொம்ப அதிகமாக போடுறான், ஒருவேளை ரியலா டூப்பா தெரியலையே, டோலாக் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஒரு நாள் ஆண்டவர் ஒன்றும் நீங்க நிறைய போட்டுக்கிற இப்படி போடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? அப்படிலாம் சொல்ல மாட்டார். உங்களுக்கு பிடிக்காதவங்க வேணா பண்ணுவாங்க, அப்படி மேலே கீழே மூச்சு விட்டு. ஆண்டவர் ஒரு நாள் ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் போடு, அதெல்லாம் வச்சிரு, ஆனா எதுக்கு கொடுக்குறன்ற காரணத்தை விளங்கிக்கோ. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு நீங்க அப்படியே கவனிச்சீங்கன்னா 11ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா இன்னும் அங்க ஆண்டவர் அவங்களுக்கு இந்த காரியத்தை உறுதிப்படுத்துறாரு பாருங்க. அங்க 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, அப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ண செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இவங்களுக்கு தயவு பாராட்டின உடனே, இவ்வளவு நாள் அடிமையா இருந்தானே, ஆனா ஆண்டவர் ஒரு காரணத்தோட, நல்லா கவனிங்க, அதை தான் சொல்ல வரேன். ஆண்டவர் எகிப்தியன் கையில் இருக்கிற என்ன போய் அவன் அயலானிடத்தில் அவள் அயலானிடத்தில் போய் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு உங்க குமாரர்களுக்கும் உங்க குமாரத்திகளுக்கும் அதை தரிப்பீங்கன்றாரு. எதுக்கு கொடுக்கிறாரு? வெறும் நான் என்ஜாய் பண்றதுக்கு இல்ல, அதை வச்சு கர்த்தர் ஒரு காரணமா தான் அதை அவங்க கைக்கு கொண்டு வராரு. அந்த காரணத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதுக்கு, அது அவங்க கைக்கு வருவதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எகிப்தியருடைய கண்களில கர்த்தர் என்ன செஞ்சாராம், அவர்கள் கண்களில இவர்களுக்கு தயவு உண்டாகும்படி செஞ்சாரு. பார்வோனை எப்படி பார்த்தாங்கன்னா, அந்த எகிப்தில் இருக்கிற மக்கள், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் இவனை ஒரு பெரிய ஆளா, என்ன வேதம் சொல்லுது, பார்வோன் மோசேவை கடவுள் போல பார்த்தானா. Moses was looking in the eyes of Pharaoh as God. கடவுளை போல பார்க்கறான். அப்படி பயந்தான். ஏன்னா அப்படிப்பட்ட மாபெரும் வேலைகளை கர்த்தர் செய்து இப்போ தயவு பாராட்டினதுனால இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தையும் வல்லமையும் ஆண்டவர் கட்டளையிட்டதுனால போய் எகிப்தியன்கிட்ட கேட்கறான் பாருங்க. கேட்ட உடனே வேதம் சொல்லுகிறது அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள். அதை நீங்க கவனிக்கணும்னா அடுத்த அதிகாரம் பாருங்க. அடுத்த அதிகாரத்தில் 35, 36 பாருங்க. அந்த அதிகாரமும் வல்லமையும் தேவ தயவினால் கட்டளையிடப்பட்டதினால கர்த்தர் சொல்லிட்டாருன்னு நீங்க போய் யார்ட்டையும் கேட்டுக்கூடாது. ஹலோ, பாஸ்டர் சொன்னார், வெள்ளியும் பொண்ணையும் அவன் அயலாடத்தில் அவள் போய் கேட்கணும் சொல்கிறேன். இன்னும் பக்கத்து வீட்டுக்காரனை போய் கேட்க போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அடி வாங்கிறதுக்கு ரெடி ஆயிடணும். இங்கே வேதம் சொல்லுது, அவர்கள் கேட்கும்படி கர்த்தர் சொன்னாராம். சொன்னவர் என்ன பண்ணாராம், தயவு உண்டாக்குனதுனால இவர்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து பார்வோனை எப்படி காட்டினார்னா, பெரிய ஒரு ஆளா காட்டுறார். அவனை காட்டினதுனால அங்கே சொல்லியிருக்கு பாருங்க 35ஆம் வசனம். மோசே சொல்லி இருந்தபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ண செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கேட்டதை கொடுத்தார்கள். எப்படி நடக்கும்? இந்த இஸ்ரவேல் மக்கள் பார்வோனிடத்துல, பார்வோன் ஜனத்தை இதுக்கு முன்னாடி கேட்காம இருந்த ஜனமா? எவ்வளோ கேட்டிருப்பான். ஒரு
நல்ல நிறைவான சாப்பாடு கூடியான்னு எத்தனை முறை கேட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அரை வயிறு சாப்பாடு தான் கொடுத்தான். எத்தனையோ காரியங்களை கேட்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஒரு பொருளாதாரத்தை, வெள்ளியும் பொன்னையும் உடைமைகளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கையில, ஆண்டவர் எகிப்தியன் கையில் இருக்கிறத கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கையில கொடுப்பதுக்கு ஒரு காரணத்தை கர்த்தர் வச்சதுனால தேவன் தயவாங்க கட்டளையிட்டு, தேவன் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து, இப்ப இவங்க போய் கேட்டதை அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, ஐஸ்வர்யத்தையும் பொருளாதாரத்தையும் கர்த்தர் நம்ம கையில் கொண்டு வரும்போது, அது வருதுன்னா கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தர் கட்டளையிட்டு நம்ம கைக்கு வரும்போது அதுக்கு ஒரு காரணத்தை கர்த்தர் வச்சு தான் நமக்கு கொடுக்குறாரு. நல்லா கவனித்து பாருங்க. அந்த காரணம் என்ன? காண்டவர் இவர்கள் கையில் வெள்ளியையும் பொன்னையும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எகிப்திலிருந்து அவர்கள் கிளம்புவதற்கு முன்பாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் கையில் கொடுத்தாரே. வேதம் சொல்லுது, மூட்டை மூட்டையா கட்டிட்டு கொண்டு வந்தாங்களாம். மூட்டை மூட்டையா, கழுத மேல மூட்டை மூட்டையா வச்சு. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 6 லட்சம் புருஷர்கள் கிளம்புறார்கள். எத்தனை லட்சமா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிள்ளைன்னு போட்டாலும் அதிலே 18 லட்சம். 18 லட்சம் பேரும் கழுதையை தூக்கிட்டு, எத்தனை கழுதை, எத்தனை ஆட்கள், அந்த கழுதை மேல எல்லாம் வெள்ளியும் பொன்னையும் உடைமைகளையும் அவர்கள் வைத்து மூட்டை மூட்டையா கட்டி கொண்டு வரான. கர்த்தர் இப்படி கட்லேட்டு கொடுக்க வச்சாரு. ஏன் கொடுக்க வச்சாரு? கர்த்தர் எதையும் காரணம் இல்லாமல் செய்யவே மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எந்த ஆசீர்வாதத்தையும் காரணம் இல்லாம நமக்கு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க வாய் திறந்து, எந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் காரணம் இல்லாம என்கிட்ட கொடுக்கவே மாட்டார். இந்த இஸ்ரவேல் மக்கள் கையில காரணத்தோட வெள்ளியும் பொன்னையும் மூட்டை மூட்டையா கட்டி கொடுத்து அனுப்பிச்சார். ஏன் கொடுத்தா தெரியுமா? யாத்ரா 35 அதிகாரம் வாங்க, அங்க என்ன காட்டுறேன் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புற ஒரு காரியம். அங்க பாருங்க, 4ஆம் வசனம் சொல்லியிருக்கு. 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். எல்லாரும் வாசிமா. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன், வெள்ளியும் வெண்கலமும். நல்லா கவனிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. எதை கொடுத்தாரோ, இப்போ நம்ம நினைக்கலாம் கொடுத்துட்டு இப்படி பிடுங்குறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவனுக்கு தேவைக்கு மிஞ்சி கொடுக்குறாரு. அவனுக்கு மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டு வரான். கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ எல்லாத்துக்கும் நீ தான்ப்பா ஓனரு, நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனேன், எல்லாத்தையும் நான் உன் கைக்கு வர பண்ணது நான் தான். இப்போ உங்ககிட்ட வந்துருச்சு, இதுக்கு நீ தான் என்ன பொறுப்பாளியாக இருக்கிற. இப்போ இதை உன் கையில் நான் கொடுத்துட்டு இப்போ காரணத்தை உனக்கு சொல்றேன், இப்போ என் திட்டத்தை உனக்கு சொல்றேன், என் ப்ரோக்ராமை உனக்கு சொல்றேன். நீ என்னோட பார்ட்னர் ஆகணும் நான் விரும்புறேன். ஏன்னா இதை நான் கொடுத்ததை, இதை வைத்து நான் மகிமையான வேலையை செய்வதற்காக, உன்னை என்னோட பார்ட்னர் ஆகுவதற்கான காரியத்தை செய்யும்படி நான் கொடுத்துருக்கிறேன். அதான் சொல்றாரு, ஒரு காணிக்கையை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் அங்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு பாருங்க. எதை அவர்களுக்கு கொடுத்தாரோ அதை அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாரு. இன்னொரு இடத்துல கூட அதை நீங்கள் கவனிக்கலாங்க பாருங்க. 5ஆம் வசனம் அப்படி தான் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனம் உள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலம். அதே அதிகாரத்தில் பாருங்க, இன்னொரு வசனம் அங்கே இருக்கும் பாருங்க. 21, 22 வாசிப்போமா? 21, 22, 35ஆம் அதிகாரம் 21, 22 வாசிப்போம். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பின் கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள். 22ஆம் வசனம். மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்திர கடங்கங்களையும் காதணிகளையும் மோதிரங்களையும் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கையாய் செலுத்த
ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாய், எந்த பொன்னையும் வெள்ளியும் உடைமைகளையும் எடுத்து ஆண்டவர் இஸ்ரவேல் கையில், எகிப்தியன் கையிலிருந்து வாங்கி இவன் கையில் கொடுத்தாரோ, நல்லா கவனிக்கணும். இப்போ பாருங்க, கொடுத்துட்டு சொல்றாரு, ஆசரிப்பின் கூடாரம் கட்டப்பட வேண்டும். ஆண்டவர் இப்ப என்ன விரும்புறாருன்னா, உனக்கு மனப்பூர்வமான உள்ளம் இருந்தா நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, அங்க யாத்ரா 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சோம், கிளம்புல, அவங்க இன்னும் அவங்க கையில் எதுவும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வெறும் கையை அனுப்ப மாட்டேன், நான் கொடுப்பேன். சொன்னவர் அதே மாதிரி செய்தார். அவர்களுக்கு தயவு உண்டாக்கி அவர்கள் போய் கேட்டார்கள், கிடைச்சிச்சு. இன்னைக்கு நல்லா கவனிங்க, இன்னைக்கு என் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்ல உன்னை வெறும் கையா நான் அனுப்ப மாட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்க கர்த்தர். எத்தனை பேர் அதை நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஒருபோதும் வெறும் கையா இருக்க விட மாட்டார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கர்த்தர் ஒருபோதும் எந்த இடத்துல என்ன வெறும் கையா இருக்க விட மாட்டான்னு சொல்லிட்டாரு. சொன்னவர் எந்த நேரத்தில் தயவை கட்டளையிடணுமோ கட்டளையிடுவாரு, எந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கட்டளையிடணுமோ, எந்த இடத்துல அதிகாரத்தையும் வல்லமையும் எனக்கு கொடுக்கணுமோ அவர் கொடுப்பாரு. கொடுக்கும்போது உபயோகப்படுத்தும் போது எனக்கு வரும். வந்த பிறகு கர்த்தர் சொல்ற, அது உனக்குரியது தான். ஆனால் உனக்குரியதிலிருந்து நீ மனப்பூர்வமா நான் உனக்கு கொடுத்ததிலிருந்து கொடுக்கக்கூடிய உள்ளம் உனக்கு இருந்தா, ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட வந்தது எதற்காக வந்திருக்குன்றது உனக்கு நல்லா தெரியும். ஏன் கர்த்தர் கொடுத்தாரு உன் கையில் வெள்ளியும் பொண்ணையும்? ஏன்னா ஆண்டவர் ஆசரிப்பின் கூடாரத்தை கட்டுவார். ஆசரிப்பு கூடாரம்னா என்னங்க? தேவன் ஜனங்களோட தங்கியிருக்க, ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க தேவன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட விரும்பினார். ஜனங்கள் தேவனோட ஐக்கியம் கொள்ளலாம், தேவன் அவர்களோடு இடைப்படலாம். இதான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுறதுக்கு ஆண்டவர் அவர்கள் கையில் செல்வத்தை கொடுத்தாராம். காரணம் இல்லாம கர்த்தர் கொடுக்கல. எந்த வேலையை செய்யணும்னு கர்த்தர் அங்கே இருந்து அவர்களை விடுதலை பண்ணி ஆண்டவர் நியமித்த வேலையை செய்வதற்காக கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் வெறும் கையை விட மாட்டேன், உன்னை நான் நிரப்புவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு தயவை கட்டளையிடுவேன். நீ நினைச்சு பார்க்காதபடிக்கு கர்த்தர் உன் கையில் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பாரு. சேரும்போது அது கொஞ்சமாக இருக்காது, மூட்டை மூட்டையாக இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் எப்படி மூட்டை மூட்டையாக அதை அனுபவித்தார்களோ அது போல் நீ உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். கொடுத்துட்டு அதுக்கு நீ தான் ஓனர். ஆனால் உனக்கு ஒன்று தெரியணும், ஆண்டவர் சொல்ல, நமக்கு ஒன்று தெரியணும், இதுக்கு நான் இப்போது சொந்தக்காரன் இருந்தாலும் இதை உண்டாக்கினவர் கர்த்தராக இருக்கிறார். இதுக்கு எல்லாவற்றுக்கும் அதிபதி அவர். அவருடைய வேலையை செய்ய, அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு இது தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, எவர்களுடைய ஆவியை அவர் எழுப்பினாரோ அவர்கள் கொண்டு வந்து தேவன் அவங்க கையில் என்ன கொடுத்தாரோ அதை கொண்டு வந்து கரெக்டாக கொடுத்தான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. இந்த பொருளாதாரம் எப்படி வந்துச்சு? இது நம்ம என்னமோ கடினப்பட்டு நம்ம என்னமோ கேட்டு நம்ம உரிமையில் கேட்டு வாங்கினதுனால நமக்கு வந்துச்சு இல்லை. அவனுக்கு தெரியும், எத்தனையோ முறை நம்ம உரிமைக்காக எகிப்தில் நம்ம கதறி இருக்கிறோம், நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. ஆனால் தேவன் நமக்கு தயவையும் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய இரக்கத்தையும் பாராட்டினதுனால இந்த வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களையும் உடைமைகளையும் எல்லாரும் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்தாங்களே. கேட்டவனே கொடுத்தானே. இப்போ அவனுக்கு புரியுது, இப்போ ஆண்டவர் இதை கொடுத்ததே அவருடைய வேலையை செய்ய, அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட. அதனால வேதம் சொல்லுகிறது, நம்ம வாஸ்தம் போறவங்க சொல்லியிருக்கு, அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்களாம். இதை கவனிச்சு பாருங்க. ஆண்டவர், நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், வெறுங்கையா விட மாட்டார், வெறுங்கையா நம்மளை போக விட மாட்டார், நிரப்புவார். நிரப்பின பிறகு நம்மளை கொடுக்க வைக்க தேவன் விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, உங்களை வெறுங்கையா விட மாட்டார், நிரப்புவார். நிரப்புவார்னா எப்படி நிரப்புவார்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நிரப்புவார். நிரப்பின பிறகு இப்போ என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் யார் நிரப்புனான்னு எனக்கு தெரியும். இதை யார் நிரப்புறா? இது நம்ம சாமர்த்தியத்தில் வந்ததில்லை, இது என்னுடைய கடின உழைப்பினால வந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது கர்த்தர் அவருடைய தயவுனால அவர் ஒரு காரணத்தோட என்கிட்ட கொண்டு வந்து இதை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய வேலைக்காக, அவருடைய திட்டத்துக்காக அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ என்னை கொண்டு அதை செய்வதற்கு நான் ஐ பிகம் அ குட் கிவர். ஒரு காரியம் இதுல இருந்து விளங்குது பாருங்க. ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா,
ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை நல்லா ஆக்குவதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நல்லா கொடுக்கிறவனா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா ஆகணும்னா நல்லா கொடுக்கிறவங்களா இருக்கணும். நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து பக்கத்தில் பார்த்து, நீங்க நல்லா ஆகணும்னா நல்லா கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கிறதே யாரு தான்? தயவு உண்டாக்குறதே யாரு தான்? கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கர்த்தர் என்ன பண்ணாரு? பார்வோனையும் இஸ்ரவேல் எகிப்து ஜனங்களையும் என்ன பண்ணார்? கேட்டவன கொடுக்குறான். கொடுக்க மாட்டேன் எவ்வளவு பிடிவாதம் பண்ணான், எத்தனை வாதை அங்க வந்துச்சு. கொடுக்க மாட்டேன், விட மாட்டேன் என்று சொன்ன அந்த பார்வோன், அந்த ஜனங்கள் அந்த கடினத்தில் இருந்தார்களே, அவ்வளவு கடினமான உள்ளத்தையே கர்த்தர் ஒரு நேரம் தயவை கட்டளையிட்ட போது அவன் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதுக்கு கர்த்தர் கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்தார். வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தாரு. வேதம் சொல்லுகிறது, அவங்க கொண்டு போய் அந்த 22ஆம் வசனத்தில் பின்புறத்தில் நம்ம வாசனம் பாருங்க, போட்டிருக்கு அங்கே சொல்லி, கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்த ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக, ஒவ்வொருவனும் அவனுக்கு தெரியுது. அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியுது, கர்த்தர் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்ததே, என்கிட்ட கொடுத்ததே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட. இந்த ஆசரிப்பு கூடாரம் எனக்கு என்ன செய்யுது? தேவன் என்னோட பேச, நான் அவரோட பேச, நான் அவரோட ஐக்கியம் கொள்ள, அவரை நான் ஐக்கியம் கொள்வதுக்கு இது உபயோகமாகுதே. ஆகவே மனப்பூர்வமாய் கையை திறந்து கொடுத்தானா. கொடுத்ததுனால அடுத்த அதிகாரம் பாருங்க, அங்க சொல்லியிருக்கு. இப்போ இப்படி கொடுத்தது நிமித்தமா அங்க என்ன நடந்துச்சுன்னா, கணக்கு பாருங்க, இதுதான் பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அங்க 5ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்லியிருக்கிறாரு 4ஆம் வசனம், அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு வேலைகளை செய்கிற வேலையாட்கள் யாவரும் அவரவர்கள் செய்கிற வேலைக்கு காலையும் வந்தது. மோசேவை நோக்கி, 5ஆம் வசனம், மோசேவை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதுக்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வந்தார்கள் என்றார். நல்லா கவனிச்சு என்ன சொல்றான் பாருங்க. இப்ப மோசேக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? வேலைக்கு தேவையானதுக்கும் அதிகமானதை கொண்டு வந்து பொருட்களை ஜனங்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்களா. வெறுங்கையா அனுப்ப மாட்டேன்னாரு, தயவை கட்டளையிட்டாரு. மூட்டை மூட்டையா அவங்களுக்கு கொடுத்து எகிப்திலிருந்து கிளம்புனாங்க. எகிப்திலிருந்து கிளம்புனவர்களை கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக அவருடைய ஆவியை கர்த்தர் எழுப்புறார். அவனுக்கு புரியுது, ஓ இது கொடுத்ததே ஆண்டவர் அவருடைய வேலையை செய்வதற்காக. அந்த வேலை என்ன? தேவன் என்னோட ஐக்கியம் கொள்ள, நான் தேவனோட ஐக்கியம் கொள்ள, தேவனை நான் துதிக்க, தேவன் என்னோட பேசுறதுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறார். அதுக்கு இந்த வெள்ளியை காணிக்கையா, பொண்ணை காணிக்கையா கொடுத்தவர்கள், இங்கே வேதம் சொல்லுது, அந்த வேலை செய்தவங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலை செஞ்சவங்க சொல்றாங்க, போதுமானதுக்கும் அதிகமாக. அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. 5ஆம் வசனம் சொல்றாரு, அங்க சொல்றாரு, மோசேவை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதுக்கு அதிகமான பொருள்களை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும். கையை வைத்து சொல்லுங்க, ஒவ்வொரு வீடும் எப்படி இருக்கணும்? வேண்டியதுக்கும் அதிகமானது. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, வேண்டியதுக்கும். உங்க தொழில் எப்படி இருக்கணும்? வேண்டியதுக்கும். உங்களுடைய வேலை எப்படி இருக்கணும்னா வேண்டியதுக்கும் அதிகமான. சபை எப்படி இருக்கணும்னா வேண்டியதுக்கும் அதிகமான விதத்தில். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எப்போ வரும்னா, கர்த்தர் ஏன் பொருளாதார ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை என்கிட்ட ஏன் கொடுக்குறான்ற காரணத்தை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளும் போது, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில வேண்டியதுக்கும் அதிகமாக இருக்கும். டூ மச். ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா டூ மச். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன மச்சு? ரொம்ப டூ மச். சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இவர் பண்ணுறது ரொம்ப டூ மச் ஆகுது அப்படின்றாங்க பாருங்க. ஆண்டவர் அப்படி டூ மச்சாக கொடுப்பாரு. டூ மச். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலையில், உங்கள் தொழிலில், சபையில், நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ, இந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் காரணத்தோட, பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு காரணத்தோட கொடுக்கிறாருன்றதை நான் விளங்கிட்டேன்னா, கர்த்தருடைய வேலைக்கு கொடுக்கறதுல ஒரு நாளும் நான் பின்தங்கிய நிலையில் இருக்க மாட்டேன். ஏன்னா கொடுக்கறதுனால என் வாழ்க்கை நல்லாயிட்டே இருக்கும். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்ற காரியத்துக்கு கையை திறந்து கொடுக்கறதுனால என் வாழ்க்கை
நல்லா ஆகிட்டே இருக்கும். அங்கே வந்து கத்தர் கை காலியாக இருக்க கத்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். கையை வச்சு என் கை என்னவா இருக்காது, என் கை என்னவா இருக்கும்னா டூ மச்சாக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கத்தர் நன்மைகளை கொண்டு வந்து குமிப்பார். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் கொடுத்துருக்காரு. என்ன ஆசரிப்பு கூடாரம் தெரியுமா? சுவிசேஷம் என்கிற அந்த ஆசரிப்பு. இந்த சுவிசேஷம் என்ன செய்யுது? அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரம் தேவனை ஜனங்களை சந்திக்கவும், ஜனங்கள் தேவனை சந்திக்கிறதுக்கான ஒரு ஆசரிப்பு கூடாரமா இருந்துச்சு. இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரம் எதுனா சுவிசேஷம். இன்னும் சந்திக்கப்படாத ஜனங்களை இந்த சுவிசேஷம் சந்திக்கப்படணும். ஜனங்கள் தேவனை சந்திக்கணும். தேவன் ஜனங்களை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இதை கொடுக்க கூடிய ஒரு உள்ளம் எனக்கு இருக்கா? நல்லா கவனிங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு இருப்போம்னா, நான் சொல்றேன், நம்மகிட்ட கர்த்தர் பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பதுக்கான அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கல. இந்த இஸ்ரவேல் மக்கள் கையில கர்த்தர் வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களையும் அவர்களை உடுத்தி அலங்கரித்து பார்த்தாரே, ஏன் அதை செய்தார்? ஆண்டவர் அவர்களை கொண்டு ஆசரிப்பின் கூடாரத்தை கட்டு வேலையை செய்ய. இன்னைக்கு அதே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏன்னா என் மூலமா கர்த்தருடைய சுவிசேஷத்தை பலருக்கு சொல்வதற்காக. இந்த சுவிசேஷத்துக்கு என்ன செலவு செய்யணுமோ செய்ய ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு உங்க கையில என்ன கர்த்தர் கொடுக்குறார் அதை கொடுப்பதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா இந்த சுவிசேஷம் என்ன செய்து? ஜனங்களையும் தேவனையும் ஒன்றாக்குது. பிரிந்திருக்கிற தேவனுடைய அன்பை ருசிக்காத, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்காத மக்களை இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரேன். அதை செய்ய எனக்கு மனம் இல்லைனா, அந்த சுவிசேஷத்தை கொடுப்பதுக்கு மனம் இல்லைனா, அந்த சுவிசேஷத்துக்காக என் கையில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பொருளாதாரத்தையும் உபயோகப்படுத்த எனக்கு எண்ணம் இல்லைனா, நான் சொல்கிறேன், தேவன் எனக்கு ஏன் ஐஸ்வர்யத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கொடுக்கிறார் என்பதை நான் விளங்கி கொள்ளலை. இந்த இஸ்ரவேல் ஜனங்க விளங்கி கொண்டதுனால பொண்ணை கொண்டு வந்து காணிக்கையா கொடுத்தார்கள்னு நம்ம கவனிக்கிறோம். கொடுத்தது மாத்திரமல்ல, வேண்டியதுக்கும் அதிகமாய் கொடுத்தார். மோசே என்ன சொல்ல வேண்டியதாச்சுன்னா, இனி கொடுக்காதீங்க. என்ன மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் பாருங்க. அது ஆண்டவர் உங்களை வெறும் கையை அனுப்ப மாட்டேன்னு சொன்னார்னா, நான் சொல்றேன், நீங்க கொடுக்கறது எப்படி இருக்குன்னா, வேண்டியதுக்கும் அதிகமான விதத்தில் கொடுக்கிறவர்களா கர்த்தர் உங்களை. ஏன்னா அவ்வளோ இருக்கும். உங்களை வெறும் கையா அனுப்ப மாட்டேன், எம்டி ஹேண்டா அனுப்ப மாட்டேன்னு சொன்ன கர்த்தர் இதை செய்ய அவர் வல்லவராயிரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன கர்த்தர் எந்த இடத்திலும் எம்டி ஹேண்டா இருக்க கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? இடம் கொடுக்கவே மாட்டார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதுக்கு தேவன் அவங்ககிட்ட இருந்த வெள்ளியும் பொன்னையும் கொடுக்க சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற சுவிசேஷத்தை சொல்வதுக்கு உங்கள் கையில் என்னெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார்? உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரா? உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுத்துருக்கிறாரா? உங்களுக்கு கையில் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறாரா? உங்களுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறாரா? உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறாரா? அதை இன்னொருவருக்கு கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னு நான் சொல்கிறேன், தேவன் உங்களை ஏன் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கணுன்ற அந்த காரணத்தையே நீங்கள் விளங்கி கொள்ளலை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை, இந்த சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் எடுத்து காட்டின உணர்வு ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த சுவிசேஷத்தை கொடுக்கறதே இல்லை. சுவிசேஷத்தை இன்னொருவருக்கும் கொடுக்கறது இல்லை. சுவிசேஷத்துக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஐஸ்வர்யங்கள் நன்மைகள் இதை எதையும் அதுக்கு உபயோகப்படுத்துறது இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேண்டியதுக்கும் அதிகமான நிலை இல்லை, எப்போவுமே எம்டி ஹேண்டாகவே இருக்கு. உங்கள் கை எம்டியாக இருக்கக்கூடாதுன்னா சுவிசேஷத்தை இன்னொருத்தருக்கு கொடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் கை காலியாக இருக்கக்கூடாதுன்னா உங்கள் வாயால் சுவிசேஷத்தை இன்னொருவருக்கு கொடுக்கணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற பொருளாதாரத்தை சுவிசேஷத்துக்காக கொடுக்க உபயோகப்படுத்தணும். அப்படி உபயோகப்படுத்துவேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதுக்கும் அதிகமான விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஏன் ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுக்கிறார்ன்ற காரணத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். இதை விளங்கிட்டா ஒவ்வொரு நாளும் வேண்டியதுக்கும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் உங்களுடைய நல் வார்த்தையை கேட்கவும், ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் எவ்வளோ விசேஷமானது. ஆண்டவரே, ஆசரிப்பின் கூடாரத்தை கட்டுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை பயன்படுத்தி அவர்களை பொருளாதாரத்தில் நீர் ஆசீர்வதித்து எல்லா நன்மையும் நீர் அவளுக்கு கொடுத்து அதை உணர வைத்து
அதை மறுபடியும் உம்முடைய வேலைக்கு அவர்களை மனப்பூர்வமாய் கொடுக்க வைத்தீர். இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சுவிசேஷம் ஜனங்களை தேவனோட சந்திக்க, தேவன் ஜனங்களோட சந்திக்க கூடிய ஒரு அற்புதமான சுவிசேஷத்தை எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உம்மை சந்திக்கிறோம், நீர் எங்களை சந்திக்கிறீர். ஆண்டவரே, இன்னும் உம்மை சந்திக்காத அநேக மக்களுக்கு ஆண்டவரே, நீர் அவர்களை சந்திப்பதற்கான ஒரு தருணத்தை இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் ஆண்டவரே, கடவுளின் ஆசீர்வாதம், காட்ஸ் பிளஸ்ஸிங்க ஆண்டவரே, எங்களுடைய நண்பர்களுக்கு இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவரே தங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே அறியாத மக்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த இயேசு அவர்களுக்கு அறியப்பட இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவர் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வைத்திருக்கிற இந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு இந்த இன்விடேஷனை வாங்கின ஒவ்வொருவரும் சின்சியரா ஆண்டவரே இதற்காக பிரயாசம் எடுக்க, ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை ஆண்டவரே கருசனையோட இன்னொருவருக்கு கொடுத்து ஆண்டவரின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாவதுக்கு எங்களை நீர் பயன்படுத்தும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு நீர் எங்களுக்கு சொன்னது போலவே எங்களை ஒருபோதும் வெறும் கையா எங்களை அனுப்புகிற தேவனே அல்ல நீர். எத்தனை பேர் கை உயர்த்தி திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஒருபோதும் வெறும் கையாய் அவர் எந்த வேலையும் செய்ய விட மாட்டார். என்னை நிரப்புகிற கர்த்தர், என் கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரை போதுமானதுக்கும் அதிகமான டூ மச்சா எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற எங்கள் நல்ல தேவன் இன்றைக்கு எங்களோட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். சத்திய வசனங்கள் எல்லாம் எங்களை ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய சுவிசேஷத்தையும் உம்முடைய திட்டத்தில் நாங்கள் ஆண்டவரை உம்மோடு பார்ட்னர் பண்ணுகிற உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை தொடர்ந்து நீர் பயன்படுத்தி அருளோம். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலையின் மேலும் ஆண்டவரே வேண்டியதுக்கும் அதிகமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லியிருக்கிற வேண்டியதுக்கும் அதிகமான ஆண்டவரை பொருள்களினால் ஆண்டவரே நிரப்பப்பட்டது போல உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையும் அவருடைய குடும்பம், அவருடைய வேலை, அவருடைய தொழில் எல்லாவற்றிலும் அப்படி கர்த்தர் நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். சமாதானத்தோடு எங்களை அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.